கில்லானில் 17 வயது 5ஆம் படிவ மாணவி ஜி ஷர்வினா மரண சம்பவம் தொடர்பில் மேல் நடவடிக்கை இல்லை என்று சொல்லப்படுவதை கில்லான் உத்தாரா போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் மறுத்தார். இம்மாணவியின் மரணம் திடீர் மரணம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் போலீசார் அவர்களின் புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்தார். புகார் கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து போலீஸ் விசாரணை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரின் மரண அறிக்கை இன்னும் கிடைக்கப்படாத நிலையில் அந்த மாணவியின் மரணத்திற்கான காரணம் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், இதுவரை அப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட 25 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதும் விசாரணை அறிக்கை டிபிபி அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் கூறினார். இதனிடையே தன் மகளின் அகால மரணத்தில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்ட 45 வயது தாயார் பி மகேஸ்வரி, 47 வயது தந்தை எம் கோபாலன் மகளின் மரண சம்பவம் மீதான புலன் விசாரணையில் பல தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அலட்சியமும் அதிகார துஷ்பிரயோகமும் லஞ்சமும் தலையெடுத்திருக்கின்றன என்றும் கூறினர். இதனை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC விசாரிக்க வேண்டும் என்று கோரி MACC துணை அமலாக்க அதிகாரி கணேஷ் ராமிடம் நேற்று மகஜர் ஒன்றை வழங்கினர். ஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாகா மூத்த அதிகாரி, கில்லான் உத்தாமா இடைநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட சில ஆசிரியர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றனர் என்றும் அந்த மகஜரில் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.